வணக்கம் மாணவர்களே. நாம் இன்று 6ஆம் வகுப்பு அறிவியலில் 2ஆம் பாடத்தில் அடுத்த பகுதி பொருட்கள் எவ்வாறு இயங்குகின்றன என்பதை பார்ப்போம். ஒரு பொருளின் மீது செயல்படுத்தும் போது தள்ளுதல் அல்லது இழுத்தல் நிகழ்வுகளின் காரணமாக இயக்கமானது ஏற்படுகின்றது. எடுத்துக்காட்டாக, நாம் பந்தினை உதைத்து தள்ளும்போது பந்தானது இயங்குகின்றது. நம் அன்றாட வாழ்வில் கிணற்றிலிருந்து நீரினை வாளியை கொண்டு இறைக்கிறோம். விலங்குகள் வண்டியை இழுத்து கொண்டு செல்கின்றன. இங்கு இழுத்தல் அல்லது தள்ளுதல் என்னும் நிகழ்வானது மனிதர்கள் போன்ற உயிருள்ள பொருட்களினால் ஏற்படுகிறது. இவை உயிருள்ள புறக்காரணிகள் என அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக, புல்வெளியில் வளர்ந்துள்ள உயரமான புற்கள் ஆடுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இங்கு தள்ளுதல் மற்றும் இழுத்தல் நிகழ்வானது உயிரற்ற பொருட்களினால் ஏற்படுகிறது. ஆகவே இதை உயிரற்ற புறக்காரணிகள் எனவும் அழைக்கப்படுகிறது. ஆகவே பொருட்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தும் போது தள்ளுதல் அல்லது இழுத்தல் போன்ற விசை என அழைக்கப்படுகிறது. விசையானது தொடுவிசை, தொடாவிசை என்று இருவகைப்படும். தொடுவிசை என்பது ஒரு பொருளினை தொடுவதன் மூலம் செயற்படுகிறது. ஏற்கனவே நாம் பார்த்தோம்ல, அந்த எக்ஸாம்பிளில் புல்வெளியில் வளர்ந்துள்ள உயரமான புற்கள் ஆடுவதை பார்த்திருப்போம். இது தொடுவிசைக்கு எடுத்துக்காட்டு. தொடாவிசை என்றால் விசையானது பொருளினை தொடாமல் செயல்படும். எடுத்துக்காட்டாக, காந்தத்தின் அருகில் இரும்பு துண்டினை கொண்டு வரும்போது காந்தமானது இரும்பு துண்டினை ஈர்க்கிறது. இதற்கு காரணம் என்ன? காந்த விசை ஆகும். அடுத்ததாக, விசை ஏற்படுத்தும் மாற்றங்கள். முதல் மாற்றம், ஒரு பொருளின் மீது செயற்படுத்தும் போது ஒரு பொருளானது ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு கொண்டு வரப்படுகிறது. இதற்கு எடுத்துக்காட்டு, மேசையின் மீது உள்ள புத்தகத்தை நாம் தள்ளுவதால் புத்தகம் நகர்கிறது. அடுத்த மாற்றம், ஒரு பொருளின் மீது விசையானது செயல்படுத்தும் போது பொருளின் வேகமும் அதன் திசையும் மாற்றமடைகிறது. கிரிக்கெட் விளையாடும் போது ஒரு பந்தினை அடிக்கிறாங்க, அப்படிதானே? அப்போ பந்தின் வேகமானது என்ன ஆகுது? அதிகரிக்கிறது. அதே போல பந்து பயணம் செய்யும் திசையும் என்னாகும்? மாறும். அடுத்த மாற்றம், ஒரு பொருளின் மீது செயற்படுத்தும் போது விசையானது பொருளின் அளவினை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு எடுத்துக்காட்டு, ஒரு பந்தினை அழுத்தும் போது, சப்பாத்தி மாவினை பிசையும் போது அதன் மீது செலுத்தப்படும் விசை அதன் வடிவத்தை மாற்றுகிறது. ஆகவே நாம் என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா, ஒரு பொருளின் இயக்க நிலையோ அல்லது ஓய்வு நிலையோ மாற்ற வல்லதும், வேகத்தினை அதிகரிக்கவோ குறைக்கவோ செய்ய வல்லதும், இயக்கத்தை நிறுத்தவும் திசையை மாற்றவும் இயலும் காரணி விசை ஆகும். மீண்டும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.